எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான ஆனியன் டொமேட்டோ சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு பேனில் நான்ஸ்டிக் பேன் எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதில் வந்து கொஞ்சமாக பட்டர் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக டோஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரெட்ஸை எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம டோஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண ஆனியனையும் டொமேட்டோவையும் இதே மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாண்ட்விச்சுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐட்டம்ஸ் இருந்ததுனாவே உங்களுக்கு போதும். நான் வந்து அடிஷ்னலாக கேப்சிகம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது வெஜ்ஜீஸ் வச்சுருந்தீங்கன்னா இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பட் எதுவுமே இல்லை, வெறும் ஆனியன் டொமேட்டோ மட்டும் இருந்ததுனாவே இதுக்கு போதும். அதே மாதிரி 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணுறதுனால நம்ம ப்ரெட்ஸை வந்து 2 பக்கமும் திருப்பி விட்டுடலாம். அதே மாதிரி ஆனியன் டொமேட்டோ இந்த கேப்சிகம் எல்லாமே இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சிம்பிளாக பண்ணுற மாதிரி நினச்சிருப்பீங்க, ஆனால் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். முன்ன பண்ண மாதிரியே கொஞ்சமாக பட்டர் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை எடுத்து வச்சுருங்க. அது கூட நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஸ்லைசஸ்ஸு, டொமேட்டோ ஸ்லைசஸ்ஸு, அதுக்கப்புறமா கேப்சிகம், இதை வந்து இந்த ஆர்டரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கேப்சிகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக நீங்கள் என்னென்ன ஸ்பைசஸ் வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, சாட் மசாலா, அப்புறமா பெப்பர் பவுடர், உங்கள் வீட்டில் என்ன மசாலா பவுடர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன டேஸ்ட்டு பிடிக்குமோ. ஒரு சில பேருக்கு கரம் பிடிக்காது, கறி மசாலா பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்பைசஸ் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெப்பர், சாட் மசாலா, கரம் மசாலா, உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் பார்த்தீங்கன்னா க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன், பவுடர் போடாமல். அதுக்கு மேலே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் நீங்கள் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாண்ட்விச். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை மேலே கவர் பண்ணி இந்த சைடு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து ரொம்ப லோவில் சிம் ஃப்ளேமில் நான் வச்சுருக்கேன். அவ்வளவே தான். நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெரி ஃபாஸ்ட் சாண்ட்விச் இது தான். மேலே உங்கள்கிட்ட க்யூப் ஸ்லைஸ் இருந்தது, சீஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். அவ்வளவே தாங்க. வெரி வெரி சூப்பரான டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ஆனியன் டொமேட்டோ வச்சு ஒரு சூப்பரான சாண்ட்விச் நம்ம பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.